ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட வந்திருக்கோம். மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் சீரீஸ் போடலான்ருக்கேன். அடுத்தடுத்து டே 1 டே 2 இன்றைக்கி பண்ணலான்ருக்கேன். சரி, கேம்குள்ளே போவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பம்ப்கின் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். பம்ப்கின் அவசரத்துக்கு யூஸ் ஆகும். நமக்கு எதுவுமே சாப்பிட எதுவுமே இல்லைன்னா பம்ப்கின் சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்கலாம். பம்ப்கின் எடுத்து வச்சுப்போம். வுட்டு தேவைப்படும், வுட்டையும் எடுத்து வச்சுப்போம். எல்லா வுட்டையும் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இருக்கிற வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். மினிமம் ஒரு 10 வுட்டாச்சு தேவைப்படும். கிராஃப்டிங் டேபிள் செய்யணும், ஸ்டிக் செய்யணும், அப்புறமா ஸ்வாட் எல்லாம் செய்யணும். 10 வுட்டு எடுத்துப்போம். வர மாட்டேங்குது. ஓகே, எடு கட் பண்ணு எடு. ஓகே, நான் மைண்ட் கிராஃப்ட் ஒரிஜினல் விஷயம் தான் விளாடுவேன். பெட்ரா இது பாக்கெட் எடிஷன் மொபைலில் தான் விளாட்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் கேம் ப்ளே தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஓகே கிராஃப்டிங் டேபிள் முதல்ல பிளாங்க்ஸாக மாற்றணும். எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிடுவோம். ஓகே, 40 பிளாங்க்ஸ் இருக்குது. ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு ஸ்டிக்கு. ஓகே, இப்போ போட்டு இப்போ ஸ்வாட் செய்யணும். வச்சுருக்கீங்களா? போயிட்டு ஸ்வாட் எடுத்து ஸ்வாட் 1, ஆக்ஸ் 1, கேக்ஸ் 1, உட்டன் ஷவல் 1 எடுத்துப்போம். அவ்வளோதான். திரும்பி அதே 2 சைடு எடுத்துப்போம். 2 செட் எடுத்துகிட்டு ஓகே எடுத்துப்போம் கையோட. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஷீப்பை தேடணும். இப்போ நம்ம இருக்கிறது ஃபாரஸ்ட். அதாவது ஃபாரஸ்ட்டு ஒவ்வொரு பேம்பூஸு, பம்ப்கின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஷீப்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து போயிட்டு இது தேடணும். ஷீப்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தேடணும். ஓகே, குதிடாடே அப்பா. ஓகே, சொல்லிட்டு வேறு ஒரு சைடு போனோம்னா நம்மளுக்கு ஷீப்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த சைடு போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் நம்ம இருக்கிற இடத்துல எப்போவுமே ஸ்பான் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே அதை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போவோம். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் சொல்ல மாட்டேன். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் முடிஞ்சு தான் வீடியோவே போட்டிருக்கேன். பரவாயில்ல, இன்னும் நியூ இயர் இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, போயிட்டு தேடுவோம். ஷீப் இருக்கான்ட்டு தேடுவோம். ஒரு ஷீப் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தான் நம்ம ஷீப் கிடைக்கும். அடுத்து போயிட்டு என்ன பண்ணுவோம்னா இது எடுப்போம். அந்த சைடு போய் பார்ப்போம். ஷீப்னால் தான் நம்மளுக்கு தேவை. பெட்டு இருந்தால் தான் நைட்டு நம்ம பிழைக்க முடியும். அந்த பெட்டு தேவைன்னா அந்த சைடு போகணுமா? அப்போ திருப்பி குதிப்போமா? 2 3 குதிட்டாலும் ஓகே குதிச்சிட்டான். எங்கள் சாம்பி கடல் அரக்கன் அவ்வளோதான். ஓகே, போயிட்டு ஏறுவோம். ஓகே, ஏறிட்டு என்னால் ஏற முடியல.
போயிட்டு நம்ம ஷீப்பு தேடணும். ஷீப்பெல்லாம் ஷீப்பு இங்கே இருக்குது. ஷீப் நேரத்துக்கு அந்த குழியில் விழுந்துருக்குங்க. எவ்வளோ வெளியே வந்துட்டோம். ஓகே, அங்கே குட்டி ஷீப் இருக்குது, அப்போ பெரிய ஷீப் இருக்கும். அம்மானெலாம் பார்க்க மாட்டேன், அடிச்சு தான். ஏன்னா நான் பழக்கமில்ல சாவு. ஓகே, அடுத்து இப்போ ரெண்டுமே வேறு கலரு, அதனால் இப்போ இதே கலரில் ஒன்று தான் தேடணும். சரி, போயிட்டு வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓடிட்டே இருக்கணும், நம்ம இப்போ தேடிகிட்டே இருக்கணும். தேடிகிட்டே இருந்தாலும் தேடினார் கண்டடைவீர்கள்னு போட்டிருக்கு. அதனால் யார் சொன்னான்னு தெரில, அது பாட்டு வந்துடுச்சு. ஓகே, ஷீப்பு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போங்க. நம்மளுக்கு முதல்ல தூங்குறதுக்கு தேவையான ஷீப். ஸ்லோ ஆகிட்டோன்னா சாப்பாடு இல்லை, எனர்ஜி டவுன், அதனால் ஓட முடியும். பம்ப்கினை சாப்பிட்டு அந்த எனர்ஜி ஏற்றி லைஃப் வேறு கம்மியாக இருக்குல்ல, அதனால் எல்லாத்தையும் ஏற்றணும். சரி, இப்போ ஓடுவோமா? ஓடு ஷீப்பு தேடி ஓடு. ஓகே, ஒன்றுமே கிடைக்கல. போயிட்டே இருப்போம், தேடிகிட்டே இருப்போம். இது நம்ம ஆரம்பிச்சு இங்கே கிடச்சிக்கணும். இங்கே ஒன்று, ப்ரௌன் ஒன்று, பிளாக் ஒன்று. பிளாக்கில் 2 கிடச்சிருக்கு எனக்கு, ப்ரௌனில் 1 கிடச்சிருக்கு, அப்புறம் சிமெண்ட்டு கலரில் 1 கிடச்சிருக்கு. ஆமாம். ஓகே, அடுத்ததாக தேடுவோம். நம்ம இங்கே இந்த மைண்ட் கிராஃப்ட்டு ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமுங்க. நம்ம சுற்றி பார்க்கணுன்றதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்களே. அதனால் நம்ம எப்படி அதை நம்ம விளாட்றோம் தான் இது. சரி, ஓகே, இப்போ இருட்டுற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு ஷீப்பை தேடணும். பிளாக்கில் 1 கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், இல்லை ப்ரௌன்லேயே 2 கிடச்சாலும் பரவாயில்ல. பிளாக்கில் 1, ப்ரௌனில் 1, அதில் 1, எல்லாத்துலேயும் 1 இருக்குது. ஓகே, ப்ரௌனில் 2 ஆயிடுச்சு. ஓகே, போயிட்டு தேடிகிட்டே இருப்போம். தேடுவோம். பல தடவை இதை பார்த்து நான் ஷீப்புன்னு நினச்சி இதாக இருக்கேங்க. என்ன பண்ணுறது, கண்ணும் தரல ஒன்றும் தரல. எங்கே ஷீப்பு? மரம் ஏன் டிசைனாக இருக்குது, ஒரு மாதிரி வளைஞ்சு இல்லை? ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களோ? சரி, நம்மளுக்கு ஷீப் தான் தேவை. ஒரு ஷீப் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஷீப்பை தேடுவோம். கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. என்னங்க எட்டிட்டு வருதுங்க. அந்த சைடு சாண்டு, அதனால் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. சரி, இந்த சைடு போய் பார்த்தீங்களா 2 இருக்குது. அதுதான் ஒரு பெட்டு செஞ்சாச்சுங்க. ஒரு பெட்டு ஐயோ இருக்குது. நான் கூட கிராஃப்டிங் டேபிள் செய்யலன்னு நினச்சேன். பெட் எங்கே இருக்குது? ப்ரௌன் இங்கே இருக்குது. நோடு, பெட்டு போடு, தூங்கு. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 2குள்ளே நுழைஞ்சாச்சு. டே 2 மார்னிங் ஆயிடுச்சு. இதை நம்ம உடைக்க வேணாம், எங்கேயாச்சும் மாட்டி செத்தானா இங்கே சாகும். கிராஃப்டிங் டேபிளும் இருக்குது, டக்குன்னு நம்ம எதாவது கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா கோல்டன் ஹெல்மெட்டோட இருக்குது. சரி, இப்போ இங்கே கோல்டன் ஹெல்மெட்டே காணும். ஹெல்மெட்டோடய போயிடுச்சா? சந்தோஷம். இப்போ நம்ம எனக்கு என்னென்னா எல்லாமே வுட்டில் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்ம நிறையா வுட்டு எடுத்துப்போம். அங்கே ஒரு ஷீப் இருக்குது. போகாத, நில்லு. அடிப்போடு. ஓகே, செத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைரெக்டாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். ஸ்வாட் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். வுட்டுக்கு மாற்றணும். வுட்டன்லேருந்து ஸ்டோனுக்கு மாற்றணும்.
வளரிக்கிட்டே இருக்கேன். ஸ்டோனுக்கு மாற்றணும். ஓகே, மைனிங் பண்ணுவோம். எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் உட்டாக மாற்றுவோம். ஓகே, மைனிங் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாப்பாடில் சாப்பிடுவோம். உடம்புக்கு நல்லது. ஐயோ, பம்கின்ல வாட்டர்மேலன் உடம்புக்கு நல்லதுங்க. சாப்பிடுங்க. இருட்டிட்டு வருது. இதுக்காரம் எடுக்க வேணாமா? எடுத்துருவோம். ஓகேங்க, வர ரொம்ப இருட்டிட்டே போகுது. சரி, நம்ம கேண்டில் எடுத்ததுக்கப்புறமா வந்து மீதியை நம்ம எடுத்துக்கலாம். வுட் இல்லையா? சந்தோஷம். போயிட்டு இப்போ வுட்டு எடுப்போம். வுட்டு எடுத்து கிராஃப்டிங் பண்ணுவோம். டே 2ல் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் தான் நம்ம. ஓகே, எல்லா மரத்தையும் எடுத்துட்டோமா? ஓகே, இதை வச்சு எடுக்கலாம். ஒரு உட்டன் பிளாங்க் செய்யணும். இப்போ உட்டன் பிளாங்க். இப்போ போயிட்டு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் ஸ்டிக்கு. ஓகே, கிராஃப்டிங் டேபிளை போட்டுட்டு இப்போ போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஃபர்னஸ் எடுத்துப்போம். அது தேவைப்படும் நம்மளுக்கு ஏதாச்சும். ஓகே, இதை எடுத்துட்டு இங்கே இருக்க ஸ்லாட்லலாம் நம்ம உட்டனாக மொத்தம் எல்லாத்தையும் உட்டன் ஆக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஷவலு, ஸ்டோன் ஸ்பியரு. ஓகே, எவ்வளோ ஆக மாட்டேது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நம்ம அப்கிரேட் பண்ணோம். அடுத்து வுட்டெல்லாம் எடுத்துப்போம். கொஞ்சம் தேவைப்படும். எல்லா வுட்டையும் எடுத்துப்போம். ஓகே, சரி. என்ன இங்கே ஒரு ஆர்டர் பார்த்தீங்களா? அதில் வந்து எத்தனை அடி அடிக்கணும்? இதில் வந்து 2 அடியில் சுற்றி வச்சு பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா தான் நம்மளை வந்து சர்வை பண்ண முடியும். நம்மளுக்கு முக்கியமாக மெயினாக தேவைப்படுறது வுட்டு தான். வுட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. தேவைப்படுற வுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே, போயிட்டு சுற்றி பார்ப்போம். ஃபுல்லாக வில்லேஜை தேடி போவோம். முதல்ல வில்லேஜ் இதெல்லாம் தேடி போகணும். ஏன்னா வில்லேஜில் தான் நம்மளுக்கு நிறையா வில்லேஜில் போய்ட்டு நம்ம ஸ்பானிங் போட்டுட்டோன்னா அங்கேருந்து நம்ம மைனிங் ஆரம்பிச்சிடலாம். கோல்டு அயன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். காப்பர் எல்லாம், டைமண்டு எல்லாத்தையும் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வில்லேஜர்ஸை தேடணும். ஓகே, வில்லேஜர்ஸ் தேட ஆரம்பம். போயிட்டே இருக்கணும்.
அங்கே பாருங்க, அங்கே கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, ஸ்டோன்ஸாக இருக்குது. அப்போல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் அயனு காப்பர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கோல்ட்லாம் இருக்கும், ஏன்னா அங்கே நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும். அதனால் நம்ம நிறைய போயிட்டு ஆமை ஆமை ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா கோல் இருக்குது, கோல் எடுத்துருக்கோம். கோல் எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் கோல் இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் கோல் இருக்குது. காப்பர், இது வந்து ரா காப்பர்லாம் எடுத்துப்போம். ஓகே, காப்பர்லாம் எடுத்து இறக்கி விட்டுருச்சிங்க. சரி, கோல் கொஞ்சம் எடுத்துட்டு அடுத்து திரும்பி இங்கே அயனையும் எடுத்துப்போம். ஓகே, சாவாமல் இருந்தால் சரி, தீர்த்து போய் கடைசியில் எல்லாம் மிஸ் ஆயிரும். இங்கே கொஞ்சம் நிறையா இருக்குது பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துருவோம். எல்லா காப்பரையும் எடுத்துருவோம். ஓகே, ஓகே, எல்லா காப்பரையும் எடுத்தாச்சா? எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ திரும்பி போவோம், அஜினதிரின்னு கிளம்புவோம். இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது. ஓகே, இதில் இப்போ 3 எனக்கு கிடச்சிருச்சு ப்ரௌனில். திரும்பி கிளம்புவோம் அஜினதிரிலேருந்து. வில்லேஜரை தேடி கிளம்பணும். வில்லேஜருக்கான பயணம், வில்லேஜரை தேடி பயணம். ஓகே, பயணத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருப்போம். தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்மளுக்கு வேறு வேலை இல்லை, தேடுறது தான் வேலை. அதனால் அந்த வேலையை ஒழுங்காக பார்ப்போம். தேடிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா சூப்பர். எப்படி சொல்கிறது, நம்ம வில்லேஜர்ஸ் கிடச்சிருச்சுன்னா வில்லேஜர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம், வில்லேஜர்ஸ் வச்சு நிறையா பண்ணலாம். உங்களுக்கு அங்கே போனோன்னே காமிக்கிறேன். அயன் கோலம் இருக்கான், அயன் கோலம் வச்சு அயன் வாங்கலாம், நிறையா பண்ணலாம். முதல்ல வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஒரு ரீஸ்பாயின் பாயிண்ட்டை செட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. இங்கே கொஞ்சம் காப்பர் இருக்குங்க. இது அதனால் காப்பரை எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகே, சரி, இருட்டிட்டு வருது. ஐயோ, பெட்டு செய்யலையேங்க. முதல்ல போய் பெட்டை செய்வோம். கிராஃப்டிங் டேபிளை போட்டு டக்குன்னு கிராஃப்ட் பண்ணுவோம் பெட்டு. ஓகே, டே 2 முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 3க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே நம்ம ஸ்பானிங் வச்சோம், அதனால் இதையும் உடைக்க வேணாம். அடுத்து ஒரு பெட்டு தேடிக்கலாம். அடுத்து நம்ம வில்லேஜர் தேடி திருப்பி பயணத்தை ஆரம்பம். ஓகே, பயணத்தை ஆரம்பமா, போயிட்டே இருக்க வேண்டியதான்மேட்டு.
ஓடிட்டே இருப்போம், கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் வில்லேஜ். இப்போ நம்ம வில்லேஜுக்கு போகிறது மட்டும்தான் வேலை. வில்லேஜில் போய் என்னென்ன பண்ணுற அரட்டை பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இருக்கிற அயன் குளம் ஸ்பானிங்கு எல்லாமே உங்களுக்கு அங்கே போனோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வில்லேஜும் கிடச்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வில்லேஜில் போய் என்ன பண்ண நெக்ஸ்ட் வீடியோக்காக கவனிச்சிட்டே இருங்க, வந்துடும். ஓகே, இன்றைக்கி டே 1 டே 2ல் நீங்கள் கற்றுருப்பீங்க என்ன எப்படிலாம் சர்வே பண்ணலான்ட்டு, எப்படிலாம் என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், என்னென்ன அப்கிரேட் இருக்குது எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறையா பார்ப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பின்னாடி தான் வில்லேஜ் இருக்குது. வில்லேஜுக்கு நான் அடுத்த வீடியோவில் வில்லேஜில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ நம்மளோட டாப்பிக்கை பற்றி பேசுவோம். நான் சர்வேவில் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் என்னை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.